ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஜாப் நியூஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஓஎன்ஜிசிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய, அதாச்சும் வந்து சென்னை அண்ட் காரைக்காலில் இருக்கிறதுக்கான போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 31st அதாச்சும் Jan 31st நெக்ஸ்ட் மந்த் வந்து 20 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 20 days வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ 31 தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பே லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா, A2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 12,000 to 27,000 வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A1 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம்னா 11,000 to 24,000 வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் W1 போஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா 10,000 to 18,000 மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து நிறைய அலவன்சஸ், நிறையா இது வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதிலே வந்து பார்த்தோன்னா மைனிங் அலவன்ஸு, கன்வேயன்ஸ் மெயின்டெனன்ஸு, சப்ஸ்டென்டல் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் டு பே, ஸோ அது தென் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிஷரி வந்து இதில் வந்து நிறைய இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, சிவிலுக்கு, ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ அதுலேயே வந்து பார்த்தோன்னா சர்வே, சிமெண்டிங், தென் அக்கௌண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. தென் ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர், தென் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் ஹெவி வெஹிக்கிள், ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 18 டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேக்கன்சி வந்து பார்த்தோம்னா 86 வேக்கன்சி கிட்டக்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து தனியாக வந்து ஒரு 10 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து குவாலிஃபிகேஷனும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்கு வந்து எதில் வந்து முடிச்சிருக்கணும்னா 3 year வந்து டிப்ளமோவில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலில் வந்து பார்த்தோம்னா அதாச்சும் செகண்ட் A2 லெவலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெக்கானிக்கலில் வந்து பார்த்தோம்னா 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா குவாலிஃபிகேஷன், எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிளியராக வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அவங்க எக்ஸாம் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கண்டக்ட் போகிறாங்கன்னா, சிபிடி மாதிரி தான். அதாச்சும் சிபிடி, தென் அதுக்கப்புறம் வந்து பிஇடி, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிஇடி இருக்கிறதுனால சம் ஹைட்டு வெயிட்டும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைட் வந்து பார்த்தோன்னா மேலுக்கு 168 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் ஃபார் ட்ரைப்ஸ் அண்ட் ஸோ அதாச்சும் எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 163 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதே வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து 152 இருக்கணும். தென் எஸ்டி, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 147 இருக்கணும். ஓகேங்களா? தென் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா 81 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸ்பென்ஷன். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ அது கன்சிடர் பண்ணலை. தென் ஸோ வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 800 மீட்டர் வந்து ரன்னிங் இருக்குது 4 minutesல. தென் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் ஓடணும். ஸோ 100 மீட்டருக்கு, ஸோ அது வந்து உங்களோட ஓன் வெயிட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கிளைம்பிங் எ ஃபயர் சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் லேடர் ஆஃப் 34 feet எவ்வளோ நிமிஷத்துலன்னு பார்த்தோன்னா 2 minutes. சேம் அதே மாதிரி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து 27 feet 2 minutesல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கில்ஸ், அதாச்சும் டிரைவிங் போஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில்ஸும் வந்து செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பிஇடி மெத்தட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான இது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைப்பிங் இருக்கிறவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் வந்து வைக்கிறாங்க ஸ்கில் டெஸ்ட்டில். ஸோ டைப்பிங் டெஸ்ட் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு வந்து 30 இருக்குது, மினிமம் வந்து 18. அதே மாதிரி வந்து ஓபிசிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 33 அண்ட் எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 35. ஓகேங்களா? ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து 22ஓட முடியுது, அதாச்சு பிப்ரவரி 20 முடியுது. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபீஸ் பே பண்ணுற டேட் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் தள்ளி 21 முடியுது. இதுக்கான சிபிடி நான் வந்து எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, டென்டென்டிவாக வந்து ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மந்தில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓபிசி ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோன்னா 370 வரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிடி, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, தென் டைப்பிங் டெஸ்ட்டு, ஸோ டிரைவிங் டெஸ்ட்டு. ஸோ இந்த பேஸில் தான் வந்து இது நடக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து சிபிடிக்கான லொக்கேஷன், அதாச்சும் சிபிடி வந்து எந்தெந்த லொக்கேஷனில் நடக்கும்னு பார்த்தோன்னா சென்னையில், திருச்சியில், கோயம்புத்தூர், சேலம், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் வந்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஸோ இதில் வந்து முக்கியமான ஒன்று நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ரயில்வேலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அண்ட் தமிழ்லேயே வந்து நீங்கள் எக்ஸாமும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதலாம். ஸோ தென் அடுத்து பார்த்தோன்னா ஒரு கேட்டகரிக்கு, அதாச்சும் வந்து இப்போ அசிஸ்டன்ட் டெக்னீஷியனுக்கு, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு, அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸு, ஸோ அவங்களுக்கான வந்து மெத்தட் என்னன்றதையும் வந்து கிளியராக ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் கிரிட்டீரியா லெவலு, ஸோ 100 மார்க்னா 100 மார்க்குக்கு என்னென்ன, அதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க டேபிள் வைஸ். ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தென் வந்து மெயினாக வந்து 31 தான் வந்து இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ வந்து வெப்சைட் பார்த்துக்குங்க, www.ongcindia.com. ஓகேங்களா. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா கூட கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.